அந்நிய பாஷை இப்போது இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம 3 வீடியோ சீரியஸை ஆல்ரெடி போட்டிருந்தோம். அந்த வீடியோ நிறைய பேருடைய சந்தேகங்களை சரி செஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு புது உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அந்த வீடியோவை தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கக்கூடிய வரங்கள், இந்த 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வரங்கள் பற்றின ஒரு விழிப்புணர்வு, என்னென்ன வரங்கள் இன்னமும் இந்த உலகத்தில் வேலை செய்யுது, எந்தெந்த வரங்கள் தேவன் நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியோடு நாம் அந்த வீடியோவை முடிச்சிருந்தோம். இப்போது எந்தெந்த வரங்கள் இந்த உலகத்தில் இப்போ வேலை செய்யறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்நிய பாஷையினுடைய வரங்களை தேவன் பவுலினுடைய காலங்களுக்கு அப்புறமே இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வரங்கள் நின்று போயிடுச்சு அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னா, சுவிசேஷம் எப்போ இந்த உலகம் முழுக்க பரவிருச்சோ அதுக்கப்புறம் இந்த வரம் இந்த உலகத்தில் தேவைப்படாது. பிகாஸ் சுவிசேஷம் எல்லா மொழிகள்லேயும் வந்தாச்சு. எல்லா நாட்டிலையும் எல்லா லாங்குவேஜ் பேசுகிற இடத்துலையும் போதகர்கள் இருக்கிறாங்க. வேதம் இருக்குது, வேத புஸ்தகம், வெப்சைட் இப்படி நிறைய இருக்கிறதுனால ஒருத்தர் போய் இன்னொரு லாங்குவேஜ்காரர் சொல்லி கொடுத்து ஒருத்தங்களை கிறிஸ்துக்குள்ளே நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த வரம் இப்போ வேலை செய்யறதில்லை. அதே மாதிரி அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய வரங்கள் கூட இந்த காலகட்டங்களில் தேவைப்படுறதில்லை. என்ன பிரதர், இன்றைக்கும் நிறைய அற்புத அடையாளங்கள் கூட்டம் நடக்குது, பப்ளிக் மீட்டிங்கில் நிறைய பேர் சுகமாகறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே போலியாக சித்தரிக்கப்பட்ட, மக்களை ஏமாத்துறதுக்கு வஞ்சிக்கிறதுக்காக இந்த போதகர்கள் செய்யக்கூடிய நாடகங்கள். நீங்கள் ஒரு அற்புத அடையாள சுகமளிக்கிற கூட்டத்துக்கு ஒரு உண்மையிலேயே கை கால் விழுந்து போன யாராவது ஒருத்தர் அந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சுகமாக்குறாரு அப்படின்னா கட்டாயமாக இவங்க சுகமாகணும். வீட்டுக்கு திரும்பி வரும்போது அந்த வீல் சேர் இல்லாமல் அவங்க சுதந்திரமாக நடந்து வரணும். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி மீட்டிங்க்கு எத்தனையோ பப்ளிக்கு வீல் சேர் அடையும், பல விதமான வியாதிகளோடு அந்த கூட்டத்துக்கு போவாங்க. ஆனால் திரும்பி வரும்போது அதே வியாதியோடு அதே பிரச்சனையோடு தான் வருவாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவாங்க தெரியுமா இந்த போதகர்களும் மற்றவங்களும்? அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அதனால் அவங்களுக்கு சுகமடையலை. ஓகே, விசுவாசம் இல்லாமலா ஒருத்தர் அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க? விசுவாசம் இல்லாமல் அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் முழுசாக காத்துக்கிட்டு இருந்தாங்க? விசுவாசம் இல்லாமல் அவங்க இயேசுவின் ஜெபம் பண்ணாமல் இருந்தாங்க? ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிங்கன்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, பேதுரு ரோட்டில் நடந்து போயிருப்பார். அவருடைய நிழலாகிலும் தங்கள் மேல் விழாதா அப்படின்னு சொல்லி ரோட்டில் 2 பக்கத்துலேயும் வியாதியஸ்தர்களை படுக்க வச்சுருந்துருப்பாங்க. அப்போ படுக்க வச்சுருந்த அவங்க மேலே பேதுனுடைய நிழல் பட்டதுனாலேயே நிறைய பேர் சுகமாகி வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போது இந்த படுத்துக்கிட்டு இருந்தவங்க விசுவாசத்தோடு படுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்புறீங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரியுமா, அற்புதங்களை தேவன்கிட்டேருந்து பெற்றுக்கொள்றதுக்கு எந்த விதமான விசுவாசமும் தேவையே இல்லை. விசுவாசம் இல்லாமலேயே தேவன் அற்புதம் செய்வார். என்ன பற்றி எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், பவுலினுடைய ஒரு மால்களை அவர் மேலே போட்டிருந்த ஷால் இதெல்லாம் கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேலே போட்டாங்க, பிசாசு பிடிச்சவங்க மேலே போட்டாங்க. அந்த வியாதியஸ்தருக்கு தெரியாது இது யாருடைய உருமால், யாருடைய செயின், யாருடைய ஷால் அப்படின்னு. ஆனால் அது பட்ட உடனே அவங்க மேலே இருந்த வியாதியெல்லாம் போச்சு. ஓகே, அப்போ விசுவாசம் இல்லாமல் ஒருத்தருக்கு அற்புதம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% விசுவாசம் இல்லாமலே அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கிறதுக்கு விசுவாசம் தேவையே இல்லை. ஆனால் ஏன் இந்த நாட்களில் அற்புதங்கள் நடக்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ இந்த சுவிசேஷம் உலகம் முழுக்க பரவ வேண்டி இருந்துச்சோ, அப்போ இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனுஷங்க பிசாசினாலேயோ வியாதியினாலேயோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிச்சாகணும். விடுவிச்சாதான் அவங்க அந்த நம்பிக்கைக்குள்ளே வருவாங்க. அதனால தான் தேவன் இந்த மக்கள் எல்லாருக்கும் இவங்க எங்கே போய் ஊழியம் செஞ்சாலும் அந்த பிரச்சனையிலேருந்து, பிசாசினுடைய பிடியிலேருந்து, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதுலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வரக்கூடிய வல்லமையை அவங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தார். இப்போ அதை ஏன் செய்கிறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான பதில் ஆரம்பத்திலேயே அவர் சொல்லிட்டார். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அநேக பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு.
அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே பிரதர் அப்படின்னா இருக்குது. ஏன் அப்படின்னா எத்தனையோ பேருக்கு சுகத்தையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்ச பவுலுக்கு உடம்புல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனைக்காக அவர் 3 தடவை ஜெபம் பண்ணார். பவுலுக்குள்ள விசுவாசம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்பேற்பட்ட பவுல் அந்த வியாதியிலேருந்து வெளியில் வரவே முடியல, அந்த துன்பத்திலேருந்து அவரால் வெளியில் வரவே முடியல. தேவன் அவரை விடுவிக்கலை. ஆனால் தேவன் அதுக்கு பதிலாக வேற ஒன்று சொன்னார். உன்னோட பிரச்சனையில், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு கிருபை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். இது என்ன சம்மந்தமே இல்லாமல்? ஆமாம். அப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே வியாதியே இல்லாமல் தான் இருப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு எந்த கிறிஸ்டியன்ஸும் ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை. எந்த போதகரும் ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை. எத்தனையோ பாஸ்டர்ஸு கேன்சர் வியாதியில், மாரடைப்பில், இன்னும் எத்தனையோ வியாதியில் செத்துருக்குறாங்க. பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க, இவாஞ்சலிஸ்ட். அப்போது இவங்களுடைய ஜெபத்தை எல்லாம் தேவன் கேட்கலன்னு சொல்லிட முடியுமா? இவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த வியாதியை சுகமாக்குறதுனால, ஒருத்தரை பேயினுடைய பிடியிலிருந்து தற்காலிகமாக விடுதலையாக்குறதுனால ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ளே வந்துடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வரமாட்டாங்க. இந்த அற்புதம், அடையாளம் இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும். அவர் தான் நம்மளெல்லாம் படைச்சார். அவருடைய வழியில் நம்ம நடந்தால் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்வான்ஸ் டோக்கன் மாதிரி தான் அது. அந்த அற்புதம் உங்களை தேவனுடைய பிள்ளையாக கொண்டு போய் நிறுத்திடாது. அந்த அற்புதம் தேவனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் தான் அதை என்ன பண்ணிக்கணும்னா, வேதத்தை தொடர்ந்து படித்து அதை தியானித்து தேவனுடைய வழியில் நடந்து நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறி ரட்சிப்புக்குள்ளே போக முடியும். ஆகவே அற்புத அடையாளம் செய்யக்கூடியதான அந்த வரங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு அப்புறம் வந்த அந்த சீஷர்கள் லைக் தீமோத்தேயு, தீத்து, இவங்கள மாதிரி சீஷர்கள், இவங்களுக்கு அப்புறம் வந்த அந்த காலகட்டத்திலே அது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சிருக்கும். அப்போனா இப்போ சில இடங்களில் கூட அற்புதம் நடக்குதே பிரதர், சில நபர்களுக்கு வியாதிலாம் போகுதே, அது எல்லாமே இந்த இவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போதகர்கள் செட்டப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து மக்களை வஞ்சிக்கிறதுக்காக பயங்கரமான திட்டம் போட்டு மக்களை ஏமாத்துகிற ஒரு சதி திட்டம். ஆகவே வேதத்தின்படி ஒன்று ஒன்றையும் நம்ம நிதானித்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக புரியும்.